வெயில் காலத்துல என்ன ஆகும்னா சரியான அளவு தண்ணி குடிக்கல, நம்ம ஹைட்ரேஷனா வச்சுக்கலங்கிற போது யூரின்லயே இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் அப்படியே உப்புக்கெல்லாம் மாறி கிறிஸ்டலைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக அது எவ்வளவு பெருசு வேணா ஆகலாம். கிட்னியில இருக்க அப்படியே ஷேப்பையே மொத்தமா எடுத்துக்கலாம். சின்ன கல்லா இருந்து அது யூரின் பாதையில வந்து அடைக்கலாம். இதெல்லாம் தான் மெயின் காரணம். டெய்லியுமே வந்துட்டு யூரினோட கலரை வச்சே நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி நம்ம மானிட்டர் பண்றது, என்ன மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கறது எப்படி ஜட்ஜ் பண்றது? கலர் வந்து ரொம்ப முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வைக்கோல் எல்லோ இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு லைட் எல்லோவா தான் யூரின் கலர் இருக்கணும். யூரின் எல்லோ ரொம்ப டார்க்கிஷா இருந்ததுன்னா ஒன்னு டீஹைட்ரேஷனா இருக்கலாம், இல்ல சரியா கிட்னியால சரியா யூரின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாம போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப பார்க்க வேண்டியது சிகப்பு கலர்ல பிளட் வருதா யூரின்ல அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டா நாம டாக்டர் கிட்ட போய் தான் ஆகணும். ஈவன் 1 drop ஆஃப் பிளட் இந்த யூரின் 100% நீங்க ஒரு டாக்டரை பார்த்தா. மற்றபடிக்கு வெறும் யூரின் கலரை வச்சே நான் ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிக்கு போகக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றது, கிட்னி 80% டேமேஜ் ஆகிற வரைக்கும் பெருசா காட்டி கொடுக்காது. நிறைய பேர் வந்து எப்ப ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்கன்னா யூரின் ரொம்ப கம்மியா போகுது சார், கை கால்லாம் வீங்குற மாதிரி இருக்கு, முகம் வீக்கமா இருக்கு, இது எல்லாமே வந்து கிட்னியோட ரொம்ப லேட் பிரசன்டேஷனா டேமேஜ் ஆன ரொம்ப சிவியர் சிம்டமா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க உடம்பு எப்பவும் போல இல்லையா, கடைசியா நம்ம எப்ப நம்மளுக்கு செக்அப் பண்ணிக்கிட்டோம், நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியலையா, ஆனா நம்ம உடம்பு நம்ம முதல்ல மாதிரி ஒத்துழைக்கல, ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்கா, பெட்டர் டு கெட் இட் செக். ரோபோட்டிக்ஸ் அதாவது ஏஎன்இயோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம பார்க்க முடியுமா சார்? அது தாராளமா வாங்க. யூராலஜியை பொறுத்த வரைக்கும் மெயின் உறுப்புகள் வந்து கிட்னி. அது என்னன்னா நம்ம வயிற்றோட ரொம்ப பின்பகுதியில இருக்கு. ரெண்டாவது யூரினரி பிளாடர், ப்ராஸ்டேட், இதெல்லாம் அடி வயிற்றோட உள்பகுதியில இருக்கு. ஸோ அதை ரீச் பண்றதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. எந்த சர்ஜரி பண்றதா இருந்தாலும் வயிற்ற ஒரு பாதிக்கு கட் பண்ணி இல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணாதான் இந்த இடத்துக்கே நம்ம போக முடியும் ஓப்பன் சர்ஜரியில. அதோட மார்பிடிட்டி, அதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் பாடி, அதோட டேக்ஸ் இட்ஸ் ஓன் டோல். 15 நாளாவது மினிமம் தையல் பிரிச்சு ஒரு 2 மாசமாவது ஆகும் மினிமம் அவங்க நடந்து திருப்பி அவங்க வேலைக்கெல்லாம் போறது. இதையெல்லாம் ஒரு சின்ன துவாரம் மூலியமா நாம அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னா லேப்ரோஸ்கோபி மூலியமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். கிட்னி ஆனாலும் சரி, பிளாடர் ஆனாலும் சரி, ப்ராஸ்டேட் ஆனாலும் சரி. ஆனா அங்க போய் நுணுக்கமான வேலைகள் பார்க்கும் போது இது ரெண்டும் நம்ம லாங் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கையில பண்ணும் போது அந்த கண்ட்ரோல் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ரோபோட்டிக்ஸ். சின்ன துளைகள் மூலியமா கைகளை செலுத்தி அந்த கைகள் நம்மளோட ஹியூமன் ஹேண்ட்ஸை மிமிக் பண்ணும். சுத்துறதாகட்டும், பக்கத்துல போய் தையல் போடுறதாகட்டும், இது எல்லாமே வந்து ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸ், அது அப்படியே ஹியூமன் ஆர்ம்ஸை மிமிக் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க.